கண்ணனை மூடினாலும் அம்மா. போன வாட்டி போட்ட மலேசியன் சிங்கர்ஸ் பாடுன அண்டர்ரேட்டட் சாங்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு நீங்க நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க, நிறைய பேர் திட்டியும் செஞ்சிருந்தீங்க. இவங்க எல்லாம் உங்களுக்கு உங்களுக்காண்டியே இப்ப நாங்க பார்ட் 2 ஒண்ணு போறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் தலைவர். முன்னாடி நிறைய பாட்டு பிடிக்கும். இந்த சன் மியூசிக் காலங்கள்ல முன்னாடி உட்காந்து பார்த்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் படிக்கிற டயத்துல ஒரு பாட்டு ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு. இந்த ஒரு பேரா இருப்பாங்க, அவங்களே வந்து அதுல நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் அந்த பாட்டை பாடினாங்க. நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் நான் படத்துல பாடுறதே அப்படிதான் தான் நினைச்சிட்டு இருக்கேன். விஜய் தான் பாடுவாரு, ரஜினிக்கு வந்து அப்புறம் தான் எஸ்பிபி வாய்ஸ் கொடுக்குறாரு. உசுரை உனக்குள்ள இது உலகினில் உனப்போ யாரும் இல்ல. சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. அதுவும் லிரிக்ஸும் சூப்பரா வச்சிருப்பாங்க. அந்த பேர் வேற அழகா இருப்பாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சீரியஸ் மாதிரி 3 கதைக்குள்ள ஒரு பாட்டு இருக்கும். ஒரு ரவுடி அவனை லவ் பண்றான், பார்த்தா அவனை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவ எப்படி அதை ரெக்கவர் ஆகி அந்த பொண்ணை தேடி வரான் அப்படின்னு போலீஸ்னா அது நிறைய வச்சு. ஸ்டீஃபன் ஜீச்சாரியாவோட மியூசிக், டி சூரியவேலன் பேர்லாம் ஞாபகத்துல இருக்கு. எனக்கு வந்து HAVOC பிரதர்ஸ் வந்து அவங்க தான் ஃபேவரட். அந்த வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதேதான். கண்ணினம் மூடினாலும் கண்ணினம் திறந்தாலும் முன்னாடி நிற்பதென்றும் நீ எடி உள்ளே நான் அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன். பாடுறது கேக்குறேன். திருப்பி இப்படி அந்த பாட்டெல்லாம் நான் மனப்பாடமா நான் பாடுவேன்றதே ஒரு மாதிரி கெத்தா இருக்கும். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓஜி தாஸ் அவரோட ஸ்கூட்டர் வண்டின்னு ஒரு பாட்டு இருக்கு. யார நம்புறதுன்னே தெரியல தாஸ். அந்த தாஸ் பாடு பாடுங்க பாடுங்க. இந்த பாட்டை நம்ம கேட்டிருக்க மாட்டோம். டக்குன்னு வந்துட்டு மட்டும் நீங்க நோட் பண்ணி பாருங்க. தெரியாது. நீ சொல்லு. எனக்கு வந்து அந்த சாங் யார் பாடினா தெரியாது. அடியே சிரிக்கி அடியே கிரிக்கி அடியே கிரிக்கி பாட்டு கேட்டிருக்கான யாரு என்னன்றது தெரியல. அவனுக்காக நான் பேசுறேன். அந்த பாட்டு லாஸ்ட் ஒரு ட்விஸ்டோட வச்சிருப்பாங்க அந்த பாட்டுல. வீடியோ சாங்ல செத்து போயிட்டேன். இந்த மாதிரி தாங்க நமக்கு நிறைய மலேசியன் ஆல்பம் பிடிக்கும். ஆனா அது யார் பாடினா எப்ப வந்துச்சு அது எதுவுமே தெரியாது. ஆனா கேட்க நல்லா இருக்கு, ரசிச்சு கேட்டுருக்கோம். அந்த மாதிரி நீங்க கேட்ட மலேசியன் பாட்டை, மலேசியன் சிங்கர்ஸ் பாடின ஆல்பம் சாங்ஸ். ஆமா, இப்பயும் வந்துட்டு அவரை நீங்க சொல்லல, டிஜேவை சொல்லல அப்படி இப்படிலாம் கமெண்ட்ல போட்டு திட்டாதீங்க. நாங்க வந்து அண்டர்ரேட்டட் இருக்கணும். அடுத்து பார்ட் 3 பார்ட் 4 டிஜே வருவாரு. எல்லாருமே ஒண்ணா வருவாங்க. டிஜே மறக்காம 4 வேர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாதிரி சேனல் பேர் சொல்ல வேண்டியதா இருக்கு.